Okay, so let us start. Is my screen visible? Okay, okay, fine. So இன்னைக்கு நம்ம பவர் பிஐ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பவர் பிஐ அப்படின்றது ஒரு டேட்டா அனாலிட்டிக் டூல். ஸோ டேட்டா அனாலிசிஸ்னால் என்ன? Do you have any idea? So what is data analysis? இப்போ உங்கள் வாய்ஸ் ரொம்ப லோவாக கேட்குது. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை மாற்றுறதா? ஓகே, வேறு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, வேறு தீபக் நீங்கள் எதுவும் பேசுகிறீங்களா? எனக்கு உங்கள் வாய்ஸ் ஆடிபிளாகவே இல்லை. ஓகே, ஃபைன். ஸோ ஆக்சுவலி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது, தட் மீன்ஸ் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை நீங்கள் ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக மாற்றுறது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். பட் அது உங்களுக்கு நம்மளோட டேட்டா இன்ஜினியரிங்கில் தான் 100% பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு டேட்டா இன்ஜினியரோட ஒர்க் என்னென்னா டேட்டா கிளென்சிங், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது. பட் இங்கேயும் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அலோவ் பண்ணுறாங்க. பட் 100%லாம் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போது டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த டேட்டா எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகே, அதை எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் அந்த டேட்டாவை நம்ம இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிள் மேனரில் க்ரியேட் பண்ணணும். தட் மீன்ஸ் இப்போ ஒரு டேட்டா எக்ஸல் ஷீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எம்ப்ளாயியோட இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸல் ஷீட்டில். இப்போ அதில் எத்தனை பேர் ஜாவா டெவலப்பர் அப்படின்னு கேட்குறாங்க உங்ககிட்ட. அப்போ நீங்கள் மேனுவலி அதை கவுண்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டேட் ஒரு பை சார்ட்டில் அந்த டேட்டா இன்ஃபர்மேஷனை போட்டு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டெசிஷன் ஈஸியராக எடுத்துடலாம், உங்களோட ரிப்போர்ட்ஸ் ஈஸியாக ஜெனரேட் பண்ணிடலாம். இஸ்ன்ட் இட்? ஸோ அதுதான் டேட்டா அனாலிட்டிக்ஸ். உங்களோட டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்லேருந்து மேனேஜ்மெண்ட்டில் டெசிஷன் மேக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இதை பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் மீன்ஸ் டேட்டா தான். ஆப்வியஸ்லி எல்லா பிஸ்னஸோட சோர்ஸும் டேட்டா தான். அந்த டேட்டாவிலேருந்து நீங்கள் ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து டெசிஷன்ஸ் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சினாரியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இருக்காங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ பயோடெக் அப்படின்னு ஒரு கோர்ஸை நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டெசிஷன் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எடுக்கணும். இதுக்கு எனக்கு ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு டேஷ்போர்ட் ஷோ பண்ணேன், ரைட்? அப்போ அந்த மாதிரி டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பயாலஜி ரிலேட்டடாக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருந்தது அந்த சப்ஜெக்ட்ஸோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டாக்கும் ஷார்ட்ஸ் போட்டு க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் இனிஷியலாக உங்களோட யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோட டேட்டா ஃபார்வர்ட் மோஷன்ஸில் இருந்ததுன்னா அந்த கோர்ஸு இங்கே சூட்டபிள் தான். ஒருவேளை ஆல்ரெடி இருக்கிற கோர்சஸ்லேயே நம்பர் ஆஃப் பீப்புள் நிறைய இல்லைன்னா இதுக்கப்புறம் அவங்க இன்னொரு கோர்ஸை நியூவாக இந்த ஃபீல்டில் க்ரியேட் பண்ண வேண்டாம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரியான டெசிஷன் மேக்கிங்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய இடத்துல அவங்களோட சேல்ஸ் டேட்டா ரெப்ரசன்டேஷனுக்கும் அண்ட் இந்த பாப்புலேஷன் அந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது அதோட ரெப்ரசன்டேஷன் நீங்கள் இந்த கொரோனா பீரியட்லலாம் பார்த்துருக்கலாம். அந்த டேட்டாவை அவங்க அழகாக ஒரு ஏரியா சார்ட்டில் தான் மென்ஷன் பண்ணி எப்பயுமே அது அப்பர் கிரேட்ஸில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ட்ஸில் போட்டு உங்களுக்கு காமிப்பாங்க. அப்போ டேட்டாவை அவங்க ஒரு நம்பராக ரெப்ரசன்ட் பண்ணுறதை விட பிக்டோரியலாக கொடுக்கும்போது வி அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர், இல்லையா? ஸோ அதுதான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒரு டேட்டா அனலிஸ்டோட ஒர்க் இஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதோட விஷுவல் ஃபார்மட்டேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது. ஓகே, ஃபைன். ஸோ இதுக்கு நிறைய உங்களுக்கு டூல்ஸ் இருக்குது ரியல் டைமில். இப்போ பவர் பிஐ அப்படின்றது மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ன்றதுனால தான் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க.
ஸோ இப்போ ரியல் டைமில் மற்ற விஷுவலைசேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பவர் பிஐ வந்து உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு வெல் டிஃபைன்டு டேஷ்போர்டை இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் எக்ஸல்லையுமே டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணலாம். டேப்லூன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது இல்லாமல் லுக்கர், அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. பட் கம்பேரட்டிவ்லி இது வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ப்ளஸ் நிறைய சார்ட் வெரைட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, விவிட் டாக்குமெண்டேஷன் உண்டு பவர் பிஐ பொறுத்தவரை. அதனால் நீங்கள் இதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஓப்பனிங்ஸும் அதிகம் அண்ட் ஈஸியாகவும் லேர்ன் பண்ணலாம். அஷ்யூரோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நீங்கள் அஷ்யூர் போர்ட்டல் எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாமே படிச்சிருக்கீங்க. ஸோ அதோட இன்டகிரேட் பண்ணி நீங்கள் இந்த பவர் பிஐ டேஷ்போர்ட்ஸை ஒர்க் பண்ணலாம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே பவர் பிஐயை கோர்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ பவர் பிஐ பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷன் தான். ஆக்சுவலி இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. இது வந்து கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் பவர் பிஐ அப்படின்னு கேட்டாலும் யூ ஹாவ் டு டெல் தீஸ் திங்ஸ் ஒன்லி. ஸோ இப்போ பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்படின்றது உங்களுக்கு உங்களோட மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே, உங்கள் லேப்டாப்பில் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி நம்ம இதில் தான் ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அண்டு அடுத்தது பவர் பிஐ சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். இந்த நேம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ், இது எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? அஷ்யூரில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நோ. Sorry, I didn't get you. நோட் பண்ணி வச்சுருக்கீங்களா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, சாஸ் அப்படின்றது. இப்போ க்ளவுடோட மாடல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மேஜராக 3 தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐயாஸ், தட் மீன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், அண்ட் பாஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், அண்ட் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். எந்த க்ளவுடாக இருந்தாலும் இந்த 3 சர்வீசஸை தான் அவங்க மெஜாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு சாஃப்ட்வேரை இப்போ ஒரு டெவலப்பராக நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க. இப்போது நீங்கள் வந்து உங்களோட மெஷினரியில் வச்சுருந்தா நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ உங்கள் கிளைண்ட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கிளைண்ட்டோட மெஷினரியில் அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். பட் இந்த டிஃபிகல்ட்டியை ஓவர் கம் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு க்ளவுட் என்விரான்மெண்ட்டில் அதை டெவலப் பண்ணிடணும், இன்ஸ்டால் பண்ணிடணும். அப்போது எந்த கிளைண்ட் வேணாலும் அந்த நீங்கள் டெவலப் பண்ண சாஃப்ட்வேரை அவங்களோட பிளேசஸ்லேருந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் வித்தவுட் டவுன்லோடிங் தட். ஓகே, ஒரு டேட்டா இன்ஜினியராக இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். ஓகே, ரைட், இதுக்கப்புறம் படிச்சிருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளவுட் என்விரான்மெண்ட்டோட இந்த பவர் பிஐயை நீங்கள் இன்டகிரேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் பவர் பிஐ சர்வீசஸ், சாஸ். அண்ட் பவர் பிஐ மொபைல் ஆப், இது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக உங்களோட மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்காக டெவலப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கேட்வே அப்படின்றது உங்களோட ஆன்ப்ரிம் என்விரான்மெண்ட்டையும் பவர் பிஐ சர்வீஸ் க்ளவுடையும் கனெக்ட் பண்ணுற ஒரு டூல். ஓகே, ஸோ இதுதான் கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் பவர் பிஐ, இல்லைனா டைப்ஸ் ஆஃப் பவர் பிஐ டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மேபி இன்டர்வியூஸில் கேட்கலாம். அதனால இதோட டெர்மினாலஜிஸ் எல்லாம் யூ ஹாவ் டு பி கிளியர். ஓகே, ரைட். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பவர் பிஐ என்ன, இதில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸலண்ட் விஷுவலைசேஷன். இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போது டேஷ்போர்ட். ஸோ இப்போ எக்ஸல்லேருந்தும் நீங்கள் இந்த மாதிரி டேஷ்போர்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி பவர் பிஐலையும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், டேப்லூவில் பண்ணலாம். ஸோ கம்பேரட்டிவ்லி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அதனால் உங்களோட விஷுவலைசேஷன் ரொம்ப கேட்சியாக க்ரியேட் பண்ண முடியும் மற்ற டேட்டா அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ் எல்லாம் விட. ஸோ அது ஒரு மேஜர் ரீசன் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு விஷுவலைசேஷன் கொடுக்கும்போது ஒரே மாதிரி கலரில் கொடுக்குறீங்க அப்படின்னா தே வில் கெட் போர்டு இல்லையா. ஸோ அதில் நிறைய கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணும், கேட்சியாக நிறைய ஆப்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணும். அது எல்லாமே பவர் பிஐயில் நீங்கள் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை வி ஆர் சூஸிங் திஸ். அண்ட் மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் மேனரில் இருக்கும். இப்போ டேப்லூலலாம் வந்து நீங்கள் ஒரு டூலை எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருக்கும்.
ஓகே, கம்பேரிட்டிவ்லி அது ஒன்றும் ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இல்லை, பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக, இப்போ நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ்லாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ண பீப்புளாக இருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற அதே டெம்ப்ளேட் செட்டு தான் எங்கேயும் உங்களுக்கு ஃபாலோ அப் ஆகும். அதனால ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்களோட விவிட் டாக்குமெண்டேஷன் இருக்குது. இப்போ எப்படி learn.microsoft.com அதில் போய் அஷ்யூர் கான்செப்ட்ஸ் நீங்கள் படிச்சுக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் பவர் பிஐக்கும் அந்த learn.microsoft உண்டு, அந்த அஃபிஷியல் பேஜ் உண்டு. அதில் போய் நீங்கள் வந்து இதோட என்டையர் சிலபஸையும் லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்டு டேட்டா இதில் நீங்கள் லோட் பண்ணுறதுக்கு வேரியஸ் சோர்ஸஸ் இருக்குது. எக்ஸல், எஸ்கியூஎல் அந்த மாதிரி நிறைய சோர்ஸஸ்லேருந்து நீங்கள் டேட்டா வந்து ஸ்டோர் அப் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 100+ டேட்டா சோர்ஸஸ். இது மற்ற பிஐ அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். அதனாலையும் நம்ம இதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஜஸ்ட் பவர் பிஐ பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் லேப்டாப்பில் இருந்தால் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பவர் பிஐ டெஸ்க்டாப், பவர் பிஐ டெஸ்க்டாப்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால ஓப்பன் காட்டுது. உங்களுக்கு கெட்டுன்னு இருக்கும், இது கொடுங்க, டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஓப்பன் ஆகிக்கும். அதனால நீங்கள் இப்போது நீங்கள் லேப்டாப்பில் இருந்தால் பண்ணுங்கள், இல்லை அப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பவர் பிஐ. ஸோ பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்படின்னு இருக்கும். இதை தான் நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். சாரி. எஸ், இந்த மாதிரி தான் உங்களோட லேண்டிங் பேஜ் வரும். ஸோ இதில் blank ரிப்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டு. ஸோ இது அப்படியே உங்களுக்கு ஒரு எம்எஸ் ஆஃபீஸில் நீங்கள் பார்த்த அதே மாதிரி பேஜஸ் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், மேபி தெரியலைன்னா நான் அந்த டெர்மினாலஜிஸ்க்காக சொல்கிறேன். இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிவிஷனோட பேர் வந்து என்டையராக ரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த என்டையர் போர்ஷனோட பேர் ரிப்பன். அண்ட் இது ஃபைல் பட்டன் அண்ட் ஹோம், இன்சர்ட், மாடலிங் இதெல்லாமே டேப்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டேப். அண்ட் இதில் இருக்க சின்ன சின்ன செக்மெண்ட்ஸ் வந்து குரூப். இது கிளிப்போர்ட் குரூப் அண்ட் திஸ் இஸ் டேட்டா குரூப் அண்ட் queries குரூப்னு சொல்லணும். அண்ட் இது வந்து ஆப்ஷன் இல்லைனா டூல், அதுக்குள்ளார இருக்க சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் இல்லைனா டூல். அப்போ ஆப்ஷன்ஸ் அண்ட் டூல்ஸு எல்லாம் சேர்ந்தது குரூப்பு, குரூப் எல்லாம் சேர்ந்தது டேப், டேப் எல்லாம் சேர்ந்த அந்த என்டையர் போர்ஷனோட நேம் வந்து ரிப்பன். ஓகே, அண்ட் இந்த லெஃப்ட் சைட் நேவிகேஷன் வந்து உங்களுக்கு வியூஸ் இருக்கும். அண்ட் ரிப்போர்ட் வியூ அண்ட் டேபிள் வியூ, மாடல் வியூ அண்ட் டாக்ஸ் query வியூ அண்ட் டிஎம்டிஎல் வியூ, இந்த மாதிரி வியூ செக்ஷனிங் இது. ஓகே, அண்ட் இந்த சைடு வந்து உங்களுக்கு ரைட் சைடில் விஷுவலைசேஷன் டூல், டேட்டா டூல் அண்ட் ஃபில்டர் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து நான் லெஃப்ட் சைட் நேவிகேஷன் அண்ட் ரைட் சைட் நேவிகேஷன்னு சொன்னால் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அண்ட் இந்த சென்டர் ஏரியாவோட பேர் கேன்வாஷ், ஏன்னா இங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த ஏரியாவோட பேர் கேன்வாஷ். அண்ட் எக்ஸலில் இருக்க மாதிரி இங்கே பேஜஸ் வேணும்னா நீங்கள் அடுத்தடுத்த பேஜஸாக ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே போகலாம். இது மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதை டூப்ளிகேட் பண்ணுறது, ரீநேமிங் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இப்போ ரீநேமிங் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னா இதை டெலீட் பண்ணிவிட்டு day 1 அந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாவை லோட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாவை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி லோட் பண்ணிட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவீங்க. இது வந்து உங்களுக்கு ETL அப்படின்ற ப்ராசஸில் வரும். ஓகே, ஸோ சாரி ELT, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், லோட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். இங்கேயும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம், பட் கீப் இன் மைண்ட் 100%லாம் கிடையாது. இது ஒரு செமி ETL டூல் தான். அதாவது சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் தான் நம்மளால் பண்ண முடியும். ஒரு எக்ஸல் ஷீட் நான் ரீட் பண்ணுறேன், மல்டிபிள் காலம்ஸில் இருக்கிறத ஒரே காலமாக மர்ஜிங் பண்ணுறது, இல்லை ஒரே காலமாக இருக்கிறத மல்டிபிள் காலம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் தான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர நம்மளோட டேட்டா இன்ஜினியரிங்கில் படித்த அளவுக்கு மெத்தடாலஜிஸ் வி கான்ட் இம்ப்ளிமெண்ட் ஹியர். ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதில் டேட்டாவை லோட் பண்ணணும். லோட் பண்ண அப்புறம் தான் நம்மளால் எந்த ஆப்ரேஷன்ஸும் பண்ண முடியும். ஸோ டேட்டாவை எப்படி நான் லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே மேலே கெட் டேட்டா ஆப்ஷன் இருக்கும்.
ஸோ அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸை இவங்க வெளியிலேயே என்டையராக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கெட் டேட்டாவில் போனீங்கன்னா நீங்கள் எல்லா சோர்ஸ் ஆஃப் டேட்டாவையும் இங்கே ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். எக்ஸல் ஒர்க் புக்கு, டேட்டாவர்ஸ், இதெல்லாமே டேட்டா லோடிங் என்விரான்மெண்ட் தான். SQL சர்வர், இது வந்து உங்கள் ஆன்ப்ரம் டேட்டாவை SQL டேபிளாக இருக்குது, அங்கேருந்து இங்கே நான் லோட் பண்ணோம் அப்படின்னா SQL சர்வர் ஆப்ஷன் போயிடணும். அண்ட் வெப்பில் இருந்து கூட நீங்கள் டேட்டாஸ் எடுக்கலாம். அண்ட் இன்னுமே நிறைய என்விரான்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நான் மோர் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வரிசையாக இருக்குது பாருங்கள். ஒரு PDF ஆப்ஷன், ஒரு XML ஃபார்மேட்டாக இருக்குது. என்ன டைப் ஆஃப் டேட்டாவாக இருந்தாலும் we can choose. வேர்ஹவுசஸ், இதெல்லாம் வந்து உங்களோட அஷ்யூர் என்விரான்மெண்ட்ஸ், லேக் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபேப்ரிக் என்விரான்மெண்ட்ஸில் இதெல்லாமே இருக்கும். அண்ட் அஷ்யூர் SQL டேட்டா பேஸு அண்ட் PostgreSQL அஷ்யூர்லேயே இருக்குது. பிளாப் ஸ்டோரேஜ்லேருந்து டேட்டா லோட், இந்த மாதிரி உங்களுக்கு plenty ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கும். மேபி நீங்கள் ஸ்னோஃப்ளேக் க்ளவுட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து கூட நீங்கள் டேட்டா வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன டேட்டா என்விரான்மெண்ட் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸல் ஒர்க் புக்கே சூஸ் பண்ணுறேன். இப்போ கனெக்ட், இப்போ உங்களோட லோக்கல் மெஷினரியில் ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் எக்ஸல் ஷீட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை லோட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் எஸ், ஐ எம் ஹேவிங் Day 1. இது நார்மல் எக்ஸல் ஷீட் தான், CSVலாம் இல்லை. ஓகே, ஸோ இதை நான் லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ டேட்டா வந்து லோட் ஆகும் இந்த இடத்துல. ஸோ இப்போ Day 1ல் இருக்கிற ஷீட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதிலேருந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஷீட் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துட்டு நீங்கள் லோட் அப்படின்ற ஆப்ஷனை போட்டுக்கோங்க. எஸ், இப்போ உங்களோட டேட்டாவுக்கு அண்டரில் இந்த ஷீட் 1 இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஷீட் 1ன்னு இருந்தால் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ரீநேமிங் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் ஷீட் 1ன்னு வைக்கணும். இப்போ நான் ஒரே ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணுறேன். மேபி இன் ஃபியூச்சர் மல்டிபிள் எக்ஸல் ஷீட்லேருந்து நான் விஷுவலைசேஷன் பண்ணுவேன். அப்போ வந்து ஷீட் 1 எல்லாமே இருந்துச்சுன்னா நமக்கு புரியாது. அதனால நீங்கள் ரீநேமிங் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இதில் வந்து அந்த 3 டாட்ஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ரீநேமிங் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் டேட்டா. ஸோ இந்த மாதிரி நான் ரீநேமிங் பண்ணிக்கிறேன். அண்டு இதுக்கு கீழே உங்களுக்கு இருக்கிற காலம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதில் நம்பர்ஸாக இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த சமேஷன் சைன் இருக்கும். டேட்டா வேல்யூஸ் வேறு ஏதாவது இருந்ததுன்னா அந்த சைன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. ஓகே, இது வந்து சிம்பிளாக ஒருத்தரோட நேமு, அவங்க ஏதோ செக்யூர் பண்ணியிருக்கிற ஸ்கோர் வந்து இருக்குது. இதிலேருந்து நம்ம இப்போ ஒரு சின்ன விஷுவலைசேஷன் மட்டும் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த விஷுவலைசேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த விஷுவலைசேஷன் நேவிகேஷன்லேருந்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய plenty ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது. உங்களோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன சார்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, நார்மலாக இதில் ஒரு சில சார்ட் வந்து எல்லா ஏரியாவுக்குமே சூட்டபிளாக இருக்கும். இந்த பார் சார்ட்லாம் வந்து நீங்கள் எந்த என்விரான்மெண்ட்டுக்கு போட்டாலுமே அது பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த லைன் சார்ட்டு, ஏரியா சார்ட்டு, இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அந்தந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணும்போது தான் அப்ராப்ரியேட்டாக உங்களுக்கு இருக்கும். அந்த ஃபெனல் ஷார்ட்னு ஒன்று இருக்கும் இதில். ஸோ இந்த ஃபெனல் ஷார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு வந்து ஒரு கம்பேரிசன் ஃபீல் இருக்குது. தட் மீன்ஸ் இப்போ ஒரு பாப்புலேஷன் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க. ஸோ இப்போ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து ஹையர் அந்த மாதிரி உங்களுக்கு அப்வர்ட்ஸில் போயிட்டுருக்கும். ஒரு சேல்ஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்னா அங்கே கொஞ்சம் ஜிக்ஸாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மெஜாரிட்டி ஒரு சம்மரைசேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது தே வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த லோ அண்ட் அதுக்கப்புறம் ஹையர் வேல்யூஸாக உங்களுக்கு போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ஆஃப் வேல்யூ அதுக்கப்புறம் வந்து ஹையர் ஆகிட்டே இருக்குது கிராஜுவலாக அப்படின்னா அதை இந்த ஃபெனல் சார்ட்டில் போடலாம். இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. இந்தந்த டேட்டாக்கு இந்தந்த சார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு. பட் டோன்ட் வெரி, நான் எடுக்கும் போது சொல்ல ட்ரை பண்ணுறேன் என்னென்ன பர்பஸ் அப்படின்றது. பட் இதோட 100% கிளாரிட்டி உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை நீங்கள் படிக்கும்போது தான் கிடைக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தேன் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்றது 100% புரியும். ஓகே ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ஜஸ்ட் கிளஸ்டர்டு காலம் சார்ட் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா என்னோடய கேன்வாஷில் இது வந்துடும். இந்த சைட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூல் இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்றது ஹையர் பிகர் பண்ணுறது, இதையும் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு தான் சொல்லுவாங்க. ஓகே ரைட், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம்.
இதுலேயே வந்து இந்த கீழே ஒரு 3 டூல்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் ஃபோக்கஸ் மோடுன்னு இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா பேஜ் ஃபுல்லாக இந்த மாதிரி என்டையராக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் பேக் டு ரிப்போர்ட் ஃபார்ம்னு கொடுத்துட்டிங்கன்னா இது பேக் வந்துடும், உங்களோட ரிப்போர்ட் வியூக்கே வந்துடும். ஃபைன், இப்போ இந்த சார்ட் நான் போட்டுட்டேன். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஒரு கிராஃப் எப்படி வரைவீங்க? எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ, ஒய் ஆக்சிஸ் வேல்யூ என்னன்றது போடணும். எதுவும் சொல்கிறீங்களா யாரும்? இல்லைல்ல? ஓகே ஃபைன். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நான் வந்து இந்த பீப்புளோட நேம் போடுறேன். ஒய் ஆக்சிஸில் ஸ்கோர் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. could you see உங்களோட கிராஃப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு நான் நேம் போடுறேன், ஒய் ஆக்சிஸில் வந்து அவங்களோட ஸ்கோரை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு டேட் ஆஃப் சார்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஹையர் டு லோயரில் வருது. இந்த 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல மோர் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சார்ட் ஆக்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் அசெண்டிங் டு டிசெண்டிங் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இது வந்து டிசெண்டிங்கில் இருக்குது, தட் மீன்ஸ் ஹையர் வேல்யூ டு லோயர் வேல்யூ. இதே மாதிரி சார்ட் அசெண்டிங்னு கொடுத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் டு ஹையஸ்ட் வரும். இதுவே உங்களுக்கு சார்ட் ஆக்சஸில் நேம் வைஸ் நீங்கள் சார்ட்டிங் பண்ணணும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை அசைன் பண்ணதுக்கப்புறம் அடிஷ்னலி இங்கே நீங்கள் வந்து ஏதாவது செட்டப்ஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் எனக்கு இப்போ இந்த ஆப்ஷனில் ப்ளூ கலரில் பார்ஸ் இருக்குது, அதோட கலர் மாற்றணும். அண்ட் நான் இன்னும் கொஞ்சம் விஷுவலைசேஷன் செட்டப்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த விஷுவலைசேஷனில் ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதில் எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் எக்ஸ் ஆக்சஸில் வேல்யூஸை ரிமூவ் பண்ணிக்கலாம் வேணாம் அப்படின்னா, இல்லை வேல்யூஸ் வேணும் அப்படின்னா இதை ஆன் பண்ணிவிட்டு அதோட செட்டப்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அதோட சைஸ் என்ன வேணும், அதோட ஃபார்மேட்ஸ் என்ன வேணும், அண்ட் அதோட கலர்ஸ் என்ன வேணும், இந்த மாதிரி நீங்கள் என்ன ஆப்ஷன் வேணாலும் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு சைஸ் 10 இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா கன்கேட்டினேட் லேபிள்ன்றது மேபி மல்டிபிள் எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ இருக்கும். நான் அதை வந்து இப்போ எதுவும் லோட் பண்ணலை உங்களுக்கு. மேபி இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ ஒரு 3 சப்ஜெக்ட் ஆஃப் வேல்யூ இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் அவங்களோட நேமு, ஒய் ஆக்சிஸில் அந்த 3 சப்ஜெக்ட் ஆஃப் வேல்யூஸையும் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருப்போம். அப்போ அந்த வேல்யூஸை நீங்கள் கன்கேட் பண்ணுறதுக்கு இந்த கன்கேட்டினேட் லேபிள் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டைட்டில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டைட்டில்னால் இங்கே வந்து அவங்களோட நேமு, இது சம் ஆஃப் ஸ்கோர்னு இருக்குது பாருங்கள், இதை தான் டைட்டில்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க, வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். மெஜாரிட்டி அதெல்லாம் கொடுக்கணும்னு இல்லை, பட் உங்கள் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ டைட்டில் வந்து டெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும். இப்போ அங்கே நேம்னு இருக்குது, நான் இங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட் நேம். ஸோ அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட் நேம் அந்த மாதிரி என்ன நேம் வேணும் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுத்துட்டு அதோட செட்டப்ஸை இங்கே பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ டசன்ட் நீட் இட். ஓகே, அதனால் நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் லே அவுட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த லே அவுட் அப்படின்றது உங்களோட அவுட்டர் லேயர் செட்டப் தான். ஓகே, ஸோ could you see கொஞ்சம் ஜூம் ஆகுது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதில் இன்பிட்வீனில் உங்களுக்கு அந்த பேடிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஷ்ரிங்க் அண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும், அவ்வளோதான் இது. அண்ட் ஒய் ஆக்சிஸோட செட்டப் அதே மாதிரி. ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ்லேயும் கிட்டத்தட்ட அதே தான். இதில் நம்ம வேல்யூஸ் வேணும், வேல்யூஸ் வேணாம், டைட்டில் வேணும், டைட்டில் வேணாம், இதெல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு கிரிட் லைன்ஸ். ஸோ இந்த கிரிட் லைன் அப்படின்றது இந்த சார்ட்டுக்கு பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனை. ஸோ அதோட செட்டப்பை நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ மெஜாரிட்டி உங்களோட பேக்ரவுண்டை பொறுத்து கிரிட் லைன்ஸோட கலர் அண்ட் வித் அதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது கலர் வந்து ஒயிட்டாக இருந்தால் மெஜாரிட்டி இந்த ஆஷில் தான் கீப் அப் பண்ணுவாங்க. மேபி நீங்கள் ஏதாவது வேறு ஒரு என்விரான்மெண்ட் ஏதாவது கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தெரிகிற மாதிரி வேறு லைட் அண்ட் கலர்ஸ்லலாம் பண்ணிக்கலாம். இப்போது அதில் வந்து லைனோட டிசைன் எப்படி வேணும், டாட்டட் லைன்ஸ் அண்ட் டேஷ்டு லைன், பட் பிஃபோர் அதோட வித் வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், தெரியுதா? ஸோ இப்போ அந்த கிரிட் லைன்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்கராக தெரியுது, பட் மெஜாரிட்டி நம்ம இப்படி பண்ண மாட்டோம். கிரிட் லைன்னா 1 பிக்சல் இல்லை 2 பிக்சல் தான் இருக்கணும், அதுக்கு மேலெலாம் கொடுக்கவே மாட்டாங்க, ரொம்ப ரேர் தான்.
அதுக்கு மேலெலாம் நம்ம போகிறது. ஸோ அதனால் அதை நீங்கள் கொடுத்துட்டு அந்த லைனோட ஸ்டைல் எப்படி வேணும், சாலிட் லைனு, ஓகே, அண்டு டாட்டட் லைன், டேஷ்டு லைன், இதில் கஸ்டமைஸில் போனீங்கன்னா வேறு ஏதாவது டிசைன்ஸ் கூட கொடுக்கலாம். பட் மெஜாரிட்டி இது வந்து டாட்டடில் இருக்கும், இல்லை சாலிடில் இருக்கும். அதுதான் நம்ம மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவோம். அண்ட் இங்கே வந்து இவ்வளோ வித்துலாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஓகே, நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக தான் கொடுத்து வச்சுருக்கேன் இந்த இடத்துல. அண்ட் டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டிரான்ஸ்பரன்சின்றது ஒப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஒப்பாசிட்டினா நம்ம இது டே பை டே யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். மேபி அந்த டெர்மினாலஜி உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். இப்போ ஒப்பாசிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அதில் ஒயிட் கலர் ஆட் ஆகும். தட் மீன் எக்ஸிஸ்டிங் கலரோட ஒயிட் ஆட் ஆகும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒயிட்டோட பெர்சன்டேஜ் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அந்த லைன்ஸ் உங்களுக்கு விசிபிளே ஆகாது. தெரியுதா? இப்போ இது 100% போட்டேன், பேக்கில் அந்த கிரிட் வந்து கம்ப்ளீட்டாக தெரியல. இது ஒப்பாசிட்டி வேல்யூ நான் கொஞ்சம் கம்மி பண்ண அந்த லைன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒப்பாசிட்டி வேல்யூ 0ல் இருக்குன்னா கலர் ஆக்சுவல் வேல்யூவில் இருக்குன்னு அர்த்தம். ஒப்பாசிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அது ஃபேட் அவுட் ஆகிட்டே போகும். அப்போ மேபி சம்டைம்ஸ் நான் கலர் கொடுத்துருக்கேன், ஆனால் அது எனக்கு ரொம்ப பிரைட்டனாக இருக்குது, கொஞ்சம் பிளர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இது வந்து கிரிட் லைன்ஸ் ஆப்ஷன், இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் ஜூம் ஸ்லைடர். இந்த ஜூம் ஸ்லைடர் வந்து இந்த போர்ஷன்ஸை இண்டிகேட் பண்ணுறதுக்காக கொடுக்கும். நம்ம நிறைய டைம்ஸில் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் வேல்யூஸ் ஹையர் அந்த மாதிரி ஏதோ ஒரு பார்ட்டிஷனிங் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜூம் ஸ்லைடர் we can யூஸ் இட். அண்டு காலம்ஸ் ஆப்ஷன் இருக்குது, இது கலர் செட்டப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காலம்ஸில் எனக்கு ப்ளூ கலருக்கு இன்ஸ்டீட் வேறு ஏதாவது கலர் வேணும். ஓகே, ஸோ மோர் கலர்ஸில் கூட போய் நீங்கள் கலர் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் ஷேடு வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. மெஜாரிட்டி உங்களுக்குன்னு ஒரு யூனிக் கலர்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய டைமில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த ப்ளூ கலர் ஷேடு தான் வேணும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கள்ல, அவங்களோட லோகோஸ் அதுக்கெலாம் வந்து என்ன கலர் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கலர்ஸ்லாம் வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ அடிக்கடி அவங்க டிமாண்ட் பண்ணுற கலராக இருந்ததுன்னா அந்த கலர் கோட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட், என்ன கலராக இருந்தாலுமே தட் இஸ் மிக்சர் ஆஃப் RGB, isn't it? ஸோ அந்த RGB கலர்ஸை மிக்ஸ்அப் பண்ணும்போது we will get the ratio. இப்போ இதில் வந்து நான் கொடுத்துருக்கிற க்ரீனுக்கு 45% ரெட்டு அண்ட் 91% க்ரீனு அண்ட் 59 ப்ளூ, இந்த மாதிரி அவங்க மிக்ஸ்அப் பண்ணுறாங்க. ரைட், ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு கலர்ஸ்லாம் உங்களோட கிளைண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னா அந்த கலர் மாடல்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அது ரொம்ப ரேர் தான், டோன்ட் வெரி. இப்போ லோகோலாம் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, அதே தீமில் எனக்கு வேணும்னு கேட்கும்போது அவங்க ஒரு ப்ளூ கொடுத்து நீங்கள் வேறு ஒரு ப்ளூ கொடுத்தா அங்கே கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டைம்ஸில் மட்டும் நீங்கள் அந்த வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு கலர்லேயுமே கிட்டத்தட்ட 255 ஷேட்ஸ் இருக்குது. இப்போ நான் க்ரீனு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உங்களோட கிளைண்ட்டு, அதனால் நான் என்ன க்ரீன் வேணாலும் போட்டுடலாம் அப்படின்றது கிடையாது இல்லையா? இப்போ பாருங்கள், இதில் டிஸ்பிளே ஆகிற எல்லாமே க்ரீன் தான். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கர்சரை ஒரு ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த க்ரீனோட லெவல் ஆஃப் கெப்பாசிட்டி வேறையாக இருக்கும். ரைட், அதனால் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அந்த மாதிரியான டைம்ஸில். அண்ட் இங்கேயுமே டிரான்ஸ்பரன்சி இருக்குது. தட் மீன்ஸ் ஒப்பாசிட்டி நீங்கள் பிரைட்டன் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனுக்கு ஒரு கலர் வேணும் அப்படின்னா கேட்டகிரிஸில் போய் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அது டிஃபால்ட்டாக ஆல்னு இருக்கும். இப்போ ஒரு சிலரை நான் ஹைலைட் பண்ணணும், இல்லை ஒருத்தருக்கு ஒரு கலர் கொடுக்கணுன்னா அவங்கள மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி அவங்களுக்கான கலர் செலெக்ஷன்ஸை கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ கலர் செலெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்டர், ஸோ பார்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பார்ஸோட பார்டர் ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் அதோட கலர் கொடுத்துக்கலாம். இங்கே மேபி நான் ஏதாவது ஒரு பார்டர் அண்ட் அதோட கலர் வந்து பிளாக்கே கீப் அப் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட வித், ஸோ வித் இப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்டர் தெரியலாம். பட் இங்கே ஒரு மிஸ்டேக் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல திவ்யாவை மட்டும் செலெக்ஷனில் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இங்கே ஆல் கொடுத்துருங்க, அப்போ தான் பார்டர் எல்லாருக்கும் அப்ளை ஆகும். ஸோ இப்போ பார்டர் அண்ட் பார்டரோட கலர்,
ஸோ blank and pixel. Could you see? இப்போ எல்லாருக்கும் border வந்து கொடுத்தாச்சு and borderோட transparency and all these things நீங்கள் இங்கே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே லேஅவுட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், பட் லேஅவுட்டும் ஓவர் ட்ராப் ஆகும்போது தான் இப்போ எதுவும் தேவையில்லை. அண்ட் டேட்டா லேபிள்ஸ் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன்ஸ். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி சார்ட் போடும்போது அதோட டேட்டா வேல்யூஸ் எல்லாம் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சில சார்ட்ஸில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டேட்டா வேல்யூஸை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டா லேபிள் ஆப்ஷனில் போயிடுங்க. அண்ட் இந்த டேட்டா லேபிள் ஆப்ஷனில் போயிட்டு இந்த வேல்யூ ஹரிசோண்டலாக வேணுமா வெர்டிக்கலாக வேணுமா? ஓகே, ஸோ இது வெர்டிக்கலாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது நீங்கள் எப்படி வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் திஸ் இங்கே பொசிஷன். ஸோ பொசிஷன் வந்து உங்களுக்கு இன்சைடு எண்டு. ஸோ அப்போ அந்த பார்ஸோட இன்சைடில் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அவுட் சைடு ஆப்ஷன், அவுட் சைடு எண்டு, இதுதான் நமக்கு டிஃபால்ட்டாக இருந்த ஆப்ஷன். அண்ட் இது வந்து இன்சைடு சென்டர் அண்ட் இன்சைடு பேஸ். ஓகே, இந்த மாதிரி எங்கே வேணுமோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அவுட் சைடு எண்ட்லேயே கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போது அதுக்கு டைட்டில் ஆப்ஷன். ஸோ டைட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் டைட்டில் கொடுக்கலாம், பட் டைட்டில்லாம் கொடுத்தா ரொம்பவே மோசமாக தான் இருக்கும். இதுக்கெலாம் டைட்டில்லாம் கொடுக்க மாட்டோம், ஜஸ்ட் அதோட ஆப்ஷன் இங்கே இருக்குது, அவ்வளோதான், அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் கண்டிப்பாக. அந்த வேல்யூக்கான போல்ட் ஆப்ஷன் கொடுக்கறது, கலர் செட்டப் கொடுக்கறது எல்லாம் நீங்கள் இங்கே பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டிஸ்பிளே யூனிட்ஸ்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டிஸ்பிளே யூனிட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம சேல்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஆர்கனைசேஷனோட டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸோட சேல்ஸ் போடுறோம். இப்போ ஒரு ரீஜியனில் சேல்ஸ் வந்து மேபி ஒரு 1000 அரௌண்டில் இருக்கலாம், அண்ட் இன்னொரு ரீஜியனில் லேக் அரௌண்டில் இருக்கலாம், இன்னொரு ரீஜியனில் க்ரோர் இருக்கலாம். அப்போது ஒரு இடத்துல ஒரு யூனிட்ஸாக இருக்குது, அதை நான் கொஞ்சம் யூனிஃபை பண்ணணும், ஒரே யூனிட்டாக கொடுக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இதை இங்கே தௌசண்ட்ஸாக கொடுங்க, இல்லை மில்லியனாக கொடுங்க, பில்லியனாக கொடுங்க, அந்த மாதிரி இங்கே நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூனிட்ஸ் வந்து வேறு வேறு ஆப்ஷனில் இருக்குது, நான் யூனிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே யூனிட்ஸில் போய் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் டெசிமல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அதையும் நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் blank வந்து எனக்கு 0ன்னு வரணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த ஆப்ஷன். அண்ட் டீட்டெயில் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில் ஆப்ஷன் வந்து மெஜாரிட்டி ஒரு டேட்டாவோட இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. பட் இது இனிஷியல் சார்ட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படாது, அதனால் இதை அப்படியே விட்டுடலாம். அண்ட் பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்ட் கொடுத்தோன்னே இந்த டேட்டாவுக்கு பின்னால் பேக்ரவுண்ட் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, மேபி இதை நீங்கள் கலர் பண்ணிங்கன்னா தெரியலாம். ஓகே, டிரான்ஸ்பரன்சி அதிகமாக இருக்குது. could you see? இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட் பொறுத்தவரை இந்த சார்ட்டோட பேக்ரவுண்டும் நீங்கள் செட் பண்ண முடியும். இப்போ ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும் இங்கே. ஸோ இந்த ஜென்ரல் ஆப்ஷனில் போயிட்டு எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதில் பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் இருக்குது. மேபி இப்போ கலராக ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் அதோட டிரான்ஸ்பரன்சி செட்டப் பண்ணலாம். அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பிக்கும் ப்ரௌஸ் பண்ண முடியும். 1 minute. ஸோ இப்போது இதில் வந்து பார்டர். ஸோ உங்களோட அந்த சார்ட்டோட அவுட் சைடு பார்டர் இது, அதுக்கான கலர் அண்ட் செட்டப்ஸ். ஷேடோ. ஸோ ஷேடோ வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் இந்த பேக்ரவுண்ட் கலர் அண்ட் இந்த விஷுவலைசேஷன் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேன்வாஷை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, கேன்வாஷ் ஏரியா. இதுக்கு வேணாலுமே நீங்கள் நார்மலாக இந்த ஃபார்மேட் ஆப்ஷனில் போயிட்டு கேன்வாஷ் பேக்ரவுண்ட்னு இருக்கும், இங்கே வந்து கலர் வேணும் இல்லை இமேஜ் வேணும் அப்படின்றத நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். நிறைய டைமில் அவங்களோட லோகோ இல்லைனா அவங்களோட தீம் பேஜஸ்லாம் போட சொல்லுவாங்கல்ல, அப்போ நீங்கள் இங்கேருந்து இமேஜஸாக கெட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா. ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ டிரான்ஸ்பரன்சி 100% இருக்குது, அதனால ஷோ ஆகலை. இப்போ டிரான்ஸ்பரன்சி நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் வேல்யூ வில் பி டிஸ்பிளேட். ஒன்ஸ் இந்த சார்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இது எந்த பொசிஷனில் வேணும், எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்படி போட்டுக்கலாம். ஓகேவா, இப்படி தான் அந்த விஷுவலைசேஷன் என்டையராக க்ரியேட் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி என்டையர் விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு we are not having enough time. ஓகே, அதனால் நான் இந்த சார்ட் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன்.
ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். எனி டவுட்ஸ்? எஸ், ஆஃப்கோர்ஸ். எக்ஸல் ஷீட்டாக பண்ணலாம், நீங்கள் சிஎஸ்வி ஃபைலாக பண்ணலாம், எஸ்கியூஎல் டேபிள்ஸாக கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி வெறும் எக்ஸல் ஷீட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். பட் நாளைக்கு அடுத்த கிளாஸஸில் நான் எப்படி இம்போர்ட் பண்ணலான்னு சொல்லிக்கிறேன். எஸ், டவுன்லோட் பண்ணி கூட பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைன்லேருந்து. பட் ஃபைல் நேம் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் ஃபைல் நேமில் ஸ்பேஸு சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபைல் ரீட் ஆகாது, அந்த மாதிரிலாம் இருந்தால். Fine, so thank you so much. We will connect tomorrow.